எங்களோட காசுக்காக வின் மறந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட ஜாயின்ட் கவுன்சில் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. அவங்க அவங்களோட கடமையை செய்கிறதுல மிகவும் தேர்ச்சி பெற்றவங்களாக்குறாங்க. ஆனால் கடந்த சில நாட்களாகவே இந்த கிராமத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. மிஷன்ஸுக்காக வெளியே போன எங்களோட கெய்னன்ஸ் எல்லாம் திரும்ப வரவே இல்லை. காணாமல் போன கெய்னன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக எங்கள் வில்லேஜோட தலை சிறந்த ஜாயின்ட் குழுவை நாங்கள் அனுப்பினோம். போன இடத்துல அவங்க இது வரைக்கும் கண்டிடாத ஒரு மாறுபட்ட சக்கர எனர்ஜி அவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த சக்கர எனர்ஜியில் ஒரு அபாரமான ஏற்றத்தாழ்வையும் உணர்ந்தாங்க. இந்த மாறுபட்ட சக்கரா எங்கேருந்து வருது, எதனால் வருது, அங்கே போன கெய்னன்ஸோட நிலைமை என்னாச்சு, எல்லாம் எங்கே இருக்கிறாங்க, எதையும் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. எங்களோட வில்லேஜோட எல்லை பாதுகாப்பு கூட இப்போ போதுமான நிஞ்சாஸ் இல்லை. அதனால தான் எங்கள் ஜோடியன் கவுன்சில் சார்பாக என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்மளோட நல்லுறவுக்காக, நம்மளோட எதிர்காலத்துக்காக உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது. பிரச்சனை நம்ம நினச்சதை விடவே ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது. கொனஹா வில்லேஜுக்கும் இந்த பிரச்சனை வருமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சிறிய அளவு சக்கர மாற்றம் ஏற்பட்டாலும் உடனே தெரியக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். இப்போ அந்த மாதிரி இடம் கொனஹாவில் ஒன்று தான் இருக்குது. ககாஷி, நீ காராவை கூட்டிகிட்டு நம்ம கிராமத்துக்கு பின்னாடி இருக்கிற புனித காடுகளுக்கு போ. அங்கே போய் உங்கள் ரெண்டு பேர்த்தோட சக்கரவும் ஒழுங்காக பயன்படுத்த முடியுதாங்கிறத பாருங்கள். அப்படியே அந்த சுற்றி இருக்கிற சக்கரையில் எதுவும் மாற்றம் தெரியுதான்ட்டும் வினோதமான நடவடிக்கை எதுவும் தெரியுதாங்கிறதையும் பாருங்கள். அந்த காட்டுக்குள்ளே புராண காலத்துலேருந்து விலங்கின வனவாசிகள் வாழ்ந்து வராங்க. அந்த வனவாசிகளுக்கு எந்த வகையான இடையூறும் இல்லாமல் உங்கள் சோதனை நடத்துங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா அவங்களோட வனக்காவல் தெய்வம் உக்கரம் அடைஞ்சிடும். அப்புறம் அதுக்கிட்ட இருந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. புரிஞ்சுது ஹோகாகேசம்மா. நாங்கள் 2 பேரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறோம். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து விடைபெறுகிறோம். காரா, வா நம்ம கிளம்பலாம். காரா, ஒரு நிமிஷம். ஏன் மாஸ்டர், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒரு வேளை நம்ம காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட சக்கரை வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிரும். அதனால நமக்கு எவ்வளோ உதவி கிடைக்குதோ அவ்வளோ நல்லது. என்னுடைய உயிர் நண்பன் பக்குன், உன்னை சமன் செய்கிறேன். என்னது, ஒரு சீஸ் பர்கர் 150 ரூபாயா? இது அநியாயமாக தெரியல உங்களுக்கு? எங்களா இங்கிருந்து கவுண்டனை காணோம்? எங்கடா இங்கிருந்து கடையை காணோம்? பக்குன், பேஜல குட்டி, என்னடா பண்ற? ஐயையோ, நம்ம முதலாளி பர்ஸை திருன்னு தெரிஞ்சதுன்னா தோலை விரிச்சு தொங்க விட்டுருவாரு. பக்குன், எஸ்கேப் ஆயிடுறா. ஏய், ஓடுனா காலை வெட்டிடுவோம் பார்த்துக்க. ஐயோ, ஓடலாம் இல்லை மாஸ்டர், உங்கள் இருந்து ஓட முடியுமா? நீங்கள் அந்த பக்கத்துலேருந்து கூப்பிட்ட மாதிரி இருந்தது. சரி, நீங்கள் என்ன இந்த பக்கம்? எது நீ என் பக்கம் வந்துட்டு நான் எங்கேன்னு கேட்குறியா? அது சரி, அது என்ன கையில்? கையிலையா? என்னது, என்னவா இருக்கும்? உங்கள் பர்ஸ் தான் பாஸ். நீங்கள் வீட்டில் மறந்து வச்சிட்டீங்க. நான் அதை பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இந்த கையில் இல்லைடா, அந்த கையில். ஓ, இந்த கையிலையா? இது இது வந்து சீஸ் பர்கர் பாஸ். அது எதுக்கு? டெய்லி ஒரு சீஸ் பர்கர் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதான் ஒன்று வாங்கி சாப்பிடலான்ட்டு. டேய், ஏன்டா போய் சொல்கிற? உனக்கு சீஸ் பர்கர் வேணும்னா என்ன கேட்டுட்டு வேண்டியதானே? நான் வாங்கி இருந்திருப்பேன்ல. அதை விட்டு போட்டு என் பர்ஸை திருடிட்டு எதுக்கு இந்த வேண்டாத வர உனக்கு? இன்னைக்கு காய எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா? உன்னால ஐஸ்கிரீம் கடையில் காசு கொடுக்க முடியாமல் கடன் சொல்லிட்டு வந்துருக்குது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்படியா பாஸ்? சொல்லவே இல்லை. குறுக்க பேசாதடா. உன்னைய இப்போ சும்மா விட்டுட்டு போறேன்னு நினைக்காத. உனக்கான தண்டனை நான் வந்து சொல்கிறேன். இப்போ உனக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க பாஸ். எள்ளுனா எள்ளு பிடிக்க. அஜியோ, எள்ளுனா என்ன நினைக்கிறேன்? நேராக ஷிகமாரு வீட்டுக்கு போயிட்டு அவனை கூப்பிட்டுட்டு புனித காடுகளுக்கு வர சொல்லு. அவ்வளோதானே? இதோ மின்னல் மாதிரி போகிறேன் பாருங்க. அச்சோ, பாசு பாசு பாசு. என்னடா இன்னும் இங்கேயே உலாத்திட்டு இருக்கிற? சீக்கிரம் போடா. சீஸ் பர்கர் எடுத்துக்கிறேன் பாஸ். காசு கொடுத்து வாங்கின பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. சரி புடைச்சு போ. சரி பாஸ், போயிட்டு வரேன். நேராக ஷிகமாரு வீட்டுக்கு போயிட்டு அவனை கூப்பிட்டுட்டு புனித காடுகளுக்கு வர சொல்லு. அவ்வளோதானே? இதோ மின்னல் மாதிரி போகிறேன் பாருங்க. அச்சோ, என்னடா இன்னும் இங்கேயே உலாத்திட்டு இருக்கிற? சீக்கிரம் போடா. சீஸ் பர்கர் எடுத்துக்கிறேன் பாஸ். காசு கொடுத்து வாங்கின பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஒரு நிமிஷம்.
ஆசைப்பட்டு வாங்கினதை மனசார தின்னுட்டு போயிடலாம். ஞம் 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 ஞம். அப்பா இப்போ போவேண்டா. ஹா, என்ன சத்தம் இந்த நேரம்? பகல்லே இவன் எப்படி தூங்குறானே, நைட் ஆனால் எப்படி தூங்குவான், எந்தெந்த ஆங்கிள் தான் தூங்குவான். இவனை அன்னைக்கு கிடைச்சதுல தப்பே இல்லை. இவனை ஒழுங்கா கூப்பிட்டா வரமாட்டான். இவனுக்கு இன்னொரு ஞாபகம் சின்ன போட்டுற வெட்டிதான். யாராவன் என்ன தூங்கும் போது கிடைச்சது? யோ கத்தாதையா, நான் தான். இரு, ஒரு கால் மட்டும் தான் கடிச்சிருக்கேன். இன்னொரு கால்லையும் ஒரு கடியை போட்டுறேன். உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ரவுண்டு போலாம்னா நான் சொல்றேன். நீ உன்னை என்ன பண்றேன்னு பாடுறாப்ப கடுப்பாயிட்டாரு. எஸ்கேப் போடாடா நீ. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய. ஏய் நில்றா. ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எந்த ஜில்லாவுக்கு போடாடா நீ. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய. ஏய் நில்றா. காரா, இங்கிருந்து தான் புனித காடுகள் ஆரம்பிக்குது. ஓ இதுதானா? ஆனால் இங்கே எந்த வகையான காட்டுவாசிகளும் தங்கிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இல்லை, விலங்கின ஆதிவாசி எல்லாம் மனுஷங்க கூட புழங்க மாட்டாங்க. அவங்களாம் இந்த பகுதியில் தங்கிக்க மாட்டாங்க. இன்னும் ஆழமாக போகணும் காட்டுக்குள்ள. நம்மளால அவங்கள தனியாக தேடி கண்டுபிடிக்க முடியாது. இரு, என்னோட அஷ்டபைரவ படையை கூப்பிடுறேன். அது என்ன மாஸ்டர் அஷ்ட பைரவ படை? என்னோட நிஞ்சா டாக் ஸ்குவாடை தான் நான் அப்படி கூப்பிட்டேன். நான் எங்கள் வில்லேஜோட ஆன்பு, அதாவது பிளாக் ஆப்ஸ் ஸ்குவாடில் இருந்ததுலேருந்தே இதுங்கெல்லாம் என் கூட இருக்குதுங்க. நிறைய மிஷின்ஸில் எனக்கு உதவி பண்ணியிருக்குதுங்க. அதுங்களை நான் குட்டியிலேருந்தே வளர்த்துட்டு இருக்கிறேன். என்கிட்ட மொத்தம் 8 நிஞ்சா டாக்ஸ் இருக்குது. அசாசினேஷன், ரோந்து பணி, மீட்பு குழு, மோப்பம் பிடிக்கிறது, இப்படி எல்லா வேலைகளும் செய்யுங்க. ஒவ்வொன்றுக்கும் பயங்கர திறமை இருக்குது. அவங்களாம் என்னோட உயிர் நண்பர்கள். நீ ஏற்கனவே பார்த்தியே பக்குன், அவனும் அதில் ஒருத்தன். இப்போ கூப்பிட்றேன் பார். வாருங்கள் என்னுடைய அஷ்ட பைரவ படை, உங்களை சமன் செய்கிறேன். என்னடா அது? எங்க என் செல்லங்களை காணோம். இது என்னது? காமலா வந்து பெருச்சாலியாட்ட இருக்குது. ஐயோ, கண்ணதான் இருக்கு. மின்சார கண்ணா, நீ எப்படி பண்ண? மாஸ்டர் அது ஓடிடுச்சு மாஸ்டர். விடு, அதுவா வந்தது அதுவா போயிருச்சு. அது சரி, நீ என்னையா இப்படி இடியமின் மாதிரி நிக்கிற? உனக்கு ஷாக் அடிக்கிறியா? நான் தான் என் பவர்ஸ் யூஸ் பண்ணி என்ன நானே ஒரு இடிதாங்கிய மாத்திட்டேனே. அடப்பாவி, அந்த ஜந்து என்னை தாக்கும் போது நான் ஷாக் அடிச்சு என்ன உதறினேன். அப்ப என்ன காப்பாற்றணும்னு உனக்கு தோணலையா? மாஸ்டர் என்னோட பவர்ஸ் வந்து வெறும் சக்ராஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. என்னோட உள்ளுணர்வை நம்பி தான் அது வேலை செய்யும். எனக்கு ஏதோ ஆபத்து வரும்னு தோணுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆக்டிவ் ஆயிரும். அந்த எலி ரொம்பவும் கிட்டக்க இருந்தது, அதனால தான் உங்களை பாதுகாக்க முடியல. சரி, நடந்துருச்சு. சுனாடே சுவாமா சொன்னது சரிதான். இந்த காட்டுக்கு வந்ததும் என்னோட சக்கரா சரியா வேலை செய்யாம போயிடுச்சு. இதுக்கு மேல காட்டுக்குள்ள போறது எப்படின்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் மாஸ்டர், என்னோட டெக்னிக்கை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அனைத்தும் அறியும் 3ஆம் கன்ஜெட்சு. அடா, என்னது இது காரா? இதுங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நெஜ கண்கள் மாதிரியே இருக்குது. உன்னோட மணலை வச்சா உருவாக்குன? ஆமாம் மாஸ்டர், இது எல்லாமே என்னோட மணல் மூலமாக உருவாக்கப்பட்ட செயற்கையான கண்கள் தான். ஒவ்வொன்றும் சக்கரம் மூலமாக என்னோட கண்கள் கூட கனெக்ட் ஆயிருக்குது. இதுங்க என்ன பார்க்குதோ அது எனக்கும் தெரியும். இப்போ இதுங்க எல்லாத்தையும் காட்டோட நாலா பக்கத்துக்கும் அனுப்ப போகிறேன். அது மூலமாக இன்னும் சில நொடிகளில் விலங்கின ஆதிவாசிங்க எங்கே இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உண்மையாமே இதை பற்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிறைய சுச்சுவேஷனில் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த டெக்னிக்கை பார்த்தா
நிறைய சக்கரை கன்சியூம் பண்ணுற மாதிரி தெரியுது. உன்னால் இது ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த விலங்கின ஆதிவாசினி இருக்கிற இடத்துக்கு போகிற வழியை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடி. ஆமாம் மாஸ்டர், நீங்கள் சொன்னது சரிதான். இந்த டெக்னிக் நிறைய சக்கரை கன்சியூம் பண்ணும். என்னால் ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தேவைப்படுறது வெறும் 10 செகண்ட் தான். கண்டுபிடிச்சிட்டேன் மாஸ்டர். நம்ம இந்த வழியாக தான் போகணும். ஆனால் போகிற பாதை சுரப்பாக இல்லை. அந்த காட்டுவாசிங்க குடியிருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரகசிய சுரங்க பாதை இருக்குது. அது வழி போனால் மட்டும்தான் போக முடியும். எவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வேறு வழி இல்லை. சரி மாஸ்டர், இந்த கண்ணு தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சது. இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம்னா அந்த குகைக்கு போயிடலாம். வா போகலாம். மாஸ்டர், இதான் அந்த சுரங்கப்பாதை. இதான் அந்த சுரங்க பாதையா? பரவாயில்ல, நல்லா மறைவாகவே இருக்குது. ஆமாம் மாஸ்டர். உள்ள நடக்கிற பாதை இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒரே தண்ணியாக இருக்குது. நான் என்னோட தனியாக நடக்கிற ஜுட்ஸை பயன்படுத்தி நான் போய்க்குவேன். நீ வந்து இல்லை. நான் என்னோட டெக்னிக்கை பயன்படுத்தி நான் போய்க்குவேன். சரி வா போனோம். A few moments later. ஐயோ காட்டு கூட்டுவான்னு சொன்னாரு. ஆனா இவர் எங்க நிக்கிறேன்னு சொல்லாம விட்டாரே. நான் இப்ப என்ன தப்பு பண்றேன் இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? இப்ப நான் எங்க போவேன்? எந்த திசைக்கு போவேன்? அப்பா ஐயோ மாஸ்டர், எனக்கு தெரியலையே. இந்த பக்கம் தான் வாடகை அடிக்குது. குதிச்சுடா கைப்புள்ள. சே, எஸ்கேப் ஆயிட்டான்டா. லேய், தப்பிச்சு போறது மட்டும் இல்லாம பாட்டு வேறையா வர்ற. உனக்கு இன்னைக்கு இங்க தாண்டி சமாதி. ஏன் மாஸ்டர், என்னாச்சு? ஏன் நின்ட்டீங்க? இல்லை, ரொம்ப நேரமாக ஒரு ஜீவன் நம்மளை பின் தொடர்ந்தே வந்துட்டு இருக்குது. அதை பார்த்தா பாவமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் பயமாகவும் இருக்குது. இரு என்னன்னு பார்ப்போம். ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. என்ன பார்க்குற? அங்கேயும் நானே, இங்கேயும் நானே. உசருக்கு பயந்து ஓடி வந்துட்டு யாரா அவன் பாதையில நவுறான். அட பக்குன், ஏன் இப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடி வர? காரா, அவனை என்ன துரத்திட்டு வந்தாலும் பரவாயில்ல, அதுகிட்ட வந்து இவனை பாதுகாப்பா பாத்துக்க. ஒரு நிமிஷம், நான் அந்த எலியை காப்பாத்திட்டு வந்துடுறேன். பக்குன், என்னாச்சு? ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வந்த? யாரும் நான் துரத்திட்டு வரா? அவன் தான் பங்காளி. சமுத்திரமா மூத்திரமா அந்த மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. சிகமார் ஒரு நெல்லு, ஏன் இவ்வளவு குலவரியோட இவனை விரட்டிட்டு வர? என்னாச்சு? என்ன பண்ணா? சும்மா இருக்காரா, உனக்கு இவனை பத்தி தெரியாது. நல்லா சுண்டக்க சைஸ்ல பாடியும் கியூட்டான ஃபேஸையும் வச்சுட்டு பச்சை மண்ணுன்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியுது. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் இது ஃபுல் பாய்சன். அடியே உன் குடல உப்பு இன்னைக்கு நான் மாலையா போடல. பக்குன்,
இவனை இவ்வளோ ஆக்ரோஷமாக நான் பார்த்ததே இல்லை. இவனை கூப்பிட்டுட்டு மட்டும்தான் நான் வர சொன்னோம். நீ என்ன பண்ண? என்னடா அங்க முனகல? ஏய் வாடா வா வந்துரு. என்னடா பம்மற? ஏய் நீ இங்க வரல, இது அங்க இங்க. ஐயா ஐயா நடந்தது என்னன்னு ஆரம்பத்துல இருந்து ஆடுறா சொல்லிடுறியா. அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தப்பு ஏமாலும் கிடையாது சாமி. நான் வெறும் அம்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா நடிக்கிறியா? எங்கிட்டயே நடிக்கிறியா? ஐயோ நான் நடிக்கலங்க. என்னை நடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. ஏய் உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டது தப்பா? உன்னை மாஸ்டர் நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? ஷிகமாரு அவன் கிடக்குறான். அவனை ஒரு வாரம் ஊறப்பட்டு கூட அடிக்கலாம். இங்கே ஒரு ஜீவன் உசுருக்கு போராடிட்டு இருக்குது. அவரை இதை காப்பாற்றிட்டு வந்துடுறேன். கவலைப்படாத, ஒன்றும் இல்லை. உனக்கு ஆயுசு கட்டி. எங்க மாஸ்டர் உன்னை தண்ணீரை மூழ்க விடாம பத்திரமா தூக்கிட்டு வந்துட்டாரு. அட இங்கே பாடுறா. அப்போ உனக்கு பாசமா இருக்கவும் தெரியுமா? சரி ஓகே, அப்ப நம்ம 2 பேரும் இன்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அட பக்கம், இது பேசுறது உனக்கு புரிஞ்சுதா? அதெல்லாம் நல்லாவே புரியுது மாஸ்டர். அது மட்டும் கிடையாது, நீங்க எல்லாரும் பேசுறதும் அதுக்கு தெளிவா புரியுது. அப்போ கொஞ்சம் இது எங்கிருந்து வருது, ஏன் நம்மளை ஃபாலோ பண்ணுது, இந்த இடத்துக்கு எப்படி வந்தது, இந்த விவரம்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லை மாஸ்டர், கண்டிப்பா கேட்டு சொல்றேன். கொஞ்சம் இவங்கிட்ட என்னை கீழே இறக்கி விட சொல்றீங்களா? ஷிகமாரு உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கோங்க. போற வழியில இந்த மிஷினை பத்தின டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ கொஞ்சம் பக்கம் கீழே இறக்கி விடுறியா? ஓகே மாஸ்டர், இப்போதைக்கு அவனை விடுறேன். டே தப்பிச்சிட்டுன்னு நினைக்கார, மாஸ்டர் சொல்கிறங்காட்டி தான் உன்னை விடுறேன். அடுத்த டைம் சிக்கன அவனை கைமா தாண்டி. ஓஹோ அப்படியா, சரி மாஸ்டர். இதுக்கு இங்க எப்படி வந்தோங்கிறது அதுக்கே தெரியலையாமா. காட்டுல அதோட ஃப்ரெண்ட்ஸும் கூட அது விளையாடிட்டு இருந்ததாமா. திடீர்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள அது உங்க முன்னாடி இருந்ததாமா. நீங்க அதை பார்த்த உடனே அதை காமால வந்து பேச்சாரி மாதிரி இருக்குன்னு சொன்னதாட்டி அது கோவப்பட்டு உங்களை தாக்கிட்டு ஓடி போயிருச்சு. அதுக்கு நம்ம வில்லேஜையும் நம்ம காடையும் அடையாளம் தெரியல, எங்க போறதுன்ட்டும் தெரியல. அதனாலதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு எலி இல்லையா, இது ஒரு பிக்கச்சுவான். ஒரு வகையான பொக்கிமான்னு சொல்லுது. நிறைய வகையான பொக்கிமான்ஸும் இருக்குதாமா. அது எல்லா வடிவத்திலையும் உருவத்திலையும் வருதாமா. ஓ அப்படியா சங்கதி. நம்ம கிட்ட இருக்கிற கேள்விக்கு பதில் தேடி போனா மேலும் பல கேள்விகள் தான் நம்மளை வந்து அறிஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா நம்ம சீக்கிரமா புனித கடுகளுக்கு போகணும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். மறந்தே போயிட்டுமே, சாப்பாட்டு நேரம் ஆச்சு. எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். Gotta catch us some crawdads, fill up these plates. Cold Stone is my friend now. This hunger இது என்னன்னு தெரியுதா? குகை நண்டுகள். எல்லாருக்கும் ஒரு நண்டு வறுவல்னா ரொம்ப பிடிக்கும்ல. சரி வாங்க சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஐயோ எப்பா, இப்பதான் கண்ணு தெளிவா தெரியுது. எல்லாருக்கும் திருப்தி தானே? வகுறு ஃபுல்லாயிருச்சுல? ஆமாம் மாஸ்டர், டேஸ்ட் அடிபொலி. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஸ்டர். டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு. அந்த ருசி இன்னும் என் நாக்கிலே நடனமாடுது. ஷிகமாரு, இந்த நண்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் இருக்குது இல்ல? ஆமாம் மாஸ்டர். அது என்னன்னு நான் சொல்ல முடியுமா? சாப்பிடும்போது என்கிட்ட இருக்கிற சக்கரா லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த குகையில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சாதாரண கிறிஸ்டல்ஸ் கிடையாது, எல்லாமே சக்கரா இன்ஃபியூஸ்டாகவே இருக்குது. ஓ, அப்போ இந்த குகை முழுக்கும் சக்கராவால் இன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? அது எப்படி சாத்தியம்? அந்த அளவுக்கு பெரிய லெவலில் சக்கரை கசிவு இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்க முடியும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த விலங்கின ஆதிவாசிங்க இருக்கிற காட்டுக்கு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். காரா சொல்றது சரிதான். வாங்க நம்ம எல்லாரும் புறப்படுறோம்.
ஏதோ நம்ம வந்துட்டோம். இந்த நீர்வீழ்ச்சியோட கடைசியில் ஒரு பெரிய பாறை தெரியுது பார்த்தீங்களா? அங்கே போய் நின்று பார்த்தா அந்த விலங்கின ஆதிவாசிங்க இருக்கிற கிராமத்தோட முழு வியூவும் தெளிவாக தெரியும். அப்புறம் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம்? வாங்க எல்லாம் போகலாம். ஏதோ இதுதான் அந்த வில்லேஜ். இவங்க தான் அந்த விலங்கின ஆதிவாசிங்க. எம்மாடியோ, என்ன இங்கே இருக்கிற ட்ரீ ஹவுசஸ் எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த மரத்தோட சைஸை பாருங்க. ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இது மாதிரி ஒரு வில்லேஜை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.